அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவில் ஒவ்வொரு நாளும் நிறைய சாலை விபத்துகள் நடந்துட்டு தான் இருக்கிறது. அப்படி சாலை விபத்துகள் நடக்கும்போது நிறைய பொதுமக்கள் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அதில் நிறைய பேருக்கு உதவி செய்யணும்னு ஆசையாக தான் இருக்குது. ஆனால் அப்படி உதவி செய்யும்போது அவங்களுக்கு சில இடர்பாடுகள் வருது. இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கொஸ்டின் பண்ணுறாங்க, ஹாஸ்பிட்டலில் அவங்கள நிறைய கேள்விகள் கேட்குறாங்க. இதனால் அவங்களுக்கும் சில மன உளைச்சலாக இருக்கும். இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் நிறைய சினிமாவெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதுக்காக கவர்மெண்ட்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2016ஆம் ஆண்டு குட் சமரிட்டான் லா ஒரு சட்டத்தை அமல்படுத்தியிருக்காங்க. அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த சட்டத்துடைய முதன்மையான நோக்கமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, உதவி செய்கிறாங்க இல்லைங்களா, விபத்தில் யார் யாரெல்லாம் காயமடைஞ்சிருக்காங்களோ அவங்களுக்கு உதவி செய்கிறவங்களுக்கு முழு சட்ட பாதுகாப்பு அளிப்பது தான் இந்த சட்டத்துடைய முதன்மையான நோக்கம். இதில் அடிப்படையில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மாதிரி உதவி செய்கிறாங்க இல்லைங்களா, அது அவங்களுடைய முழு மனதோட செய்யக்கூடிய ஒரு உதவி மட்டுமே. அது கடமை கிடையாது. இது இப்போ ரோட்டில் அடிபட்டு இருக்காங்கன்னா நீங்கள் போய் அவங்களை காப்பாற்றணுன்றது சட்டப்பூர்வமாக ஒரு கடமைன்னு கிடையாது. ஆனால் விருப்பப்பட்டு தான் வராங்க அப்படின்றத முழுமையாக இந்த சட்டம் ஏற்றுக்கொள்கிறது. அதாவது தன்னார்வலர்களை அரசாங்கம் அங்கீகரிக்கிறது இந்த சட்டத்தின் மூலியமாக. அப்படி உதவி செய்கிறவங்கள எந்த காரணத்தை கொண்டும் அவர்களுடைய பேரோ இல்லை அட்ரஸோ வேற எந்த வித தகவலோ அவர்களை பற்றி கேட்கக்கூடாது. யார் கேட்கக்கூடாதுன்னா, ஹாஸ்பிட்டல்லையும் கேட்கக்கூடாது, போலீஸ்காரங்களும் அவங்கள்ட்ட எந்த வித கேள்வியும் கேட்கக்கூடாது. நீங்கள் யார், நீங்கள் அதெல்லாம் பண்ணுறீங்க, அந்த மாதிரி எந்த வித கேள்வியும் அந்த உதவி செஞ்சாங்க இல்லைங்களா அந்த நபர்கிட்ட கேட்பதற்கு சட்டத்தில் இடமில்லை. அதே மாதிரி போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லுவாங்க இல்லையா, நீங்கள் அது சினிமாவில் நிறைய பார்த்துருப்பீங்க. நீங்கள் என்கொயரிக்கு வரணும், எப்போ கூப்பிட்றோமோ அப்பப்பெல்லாம் நீங்கள் வரணும், உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்க, அந்த மாதிரிலாம் இதில் கேட்கக்கூடாது அப்படின்னு இந்த சட்டம் சொல்லுது. அதே மாதிரி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணும்போது அந்த ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் கொடுங்கன்னு இவர்கிட்ட அட்மிட் பண்ணவர்கிட்ட கேட்கவே கூடாது. அதே போல் விபத்தின் காரணமாக அந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு ஏதாவது பாதிப்பு அதிகமாயிடுச்சுன்னு வச்சிங்களேன், ஒருவேளை அவர் இறந்து போயிட்டா கூட அதனால இவருக்கு எந்த வித துன்பமும் தரக்கூடாது, இவரை கஷ்டப்படுத்தக்கூடாது. ஹெல்ப் பண்ணார் இல்லையா, அவருக்கு எந்த வித கஷ்டத்தையும் கொடுக்கக்கூடாதுன்றது இந்த சட்டம் சொல்லக்கூடிய முக்கியமான அம்சம். காவல்துறையினர் போதுமான தகவல்களை கேட்டு பெறலாம், அதாவது கேட்கவே கூடாதுன்னு இல்லை. ஆனால் கட்டாயமாக நீங்கள் அந்த உதவி செய்யவர்களுடைய அடையாளத்தையோ தனிநபருடைய தகவல்களையோ கேட்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் மற்றபடி சில அடிப்படையான விஷயங்கள் கேட்கலாம். எப்படி நடந்தது, ஏன் நடந்தது, அதெல்லாம் நீங்கள் என்ன பார்த்தீங்கன்றது கேட்பாங்க. அதை நம்ம சொல்லிட்டு வந்துடலாம். அதனால நம்மளுக்கு எந்த வித தொந்தரவும் வராது. எதிர்காலத்தில் நம்ம இதுக்காக நம்ம கோர்ட்டுக்கு போய் சாட்சி சொல்லணும்னு அவசியம்லாம் கிடையாது. நீங்கள் ஹெல்ப் பண்ணீங்கன்றதுனால உங்களை கோர்ட்டுக்கு கூட்டு அந்த வழக்கு நடக்கும்போது நீங்கள் சாட்சியாளராக இருக்கணும்னு அவசியமே கிடையாது. அதே மாதிரி நம்ம சினிமாவில் பார்க்குற மாதிரி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண உடனே ஒரு ஃபார்ம் கொடுத்து ஃபில் பண்ணுங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. அட்மிட் பண்ணாங்கன்னா முதல்ல ட்ரீட்மெண்ட் தான் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் அந்த டீட்டெயில்ஸை கேட்கலாம். அதாவது கட்டாயமாக கேட்கணும்னு அவசியம் இல்லை, கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு உங்களால் என்ன தகவல் கொடுக்க முடியுமோ அதை கொடுக்கலாம். உங்களுக்கு தெரியாத தகவலை தெரியலன்னு சொல்லலாம். அதுக்காக உங்கள் மேலே எந்த வித நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க. இது 2016ஆம் ஆண்டு மினிஸ்ட்ரி ஆஃப் ரோடு டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவே அவங்க சப்மிட் பண்ண கைட்லைன்ஸை சுப்ரீம் கோர்ட் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அந்த உதவி செய்கிறவங்களுடைய நலன்களை பாதுகாக்கும் விதமாக இந்த சட்டம் இயற்றப்படுகிறது. இதன் மூலியமாக நிறைய என்ஜிஓஸ், நிறைய NSS வாலண்டியர்ஸ், பொதுமக்கள் யாராக இருந்தாலும் அந்த விபத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவி செய்யறதுனால அவங்களுக்கு எந்த வித தொந்தரவும் ஏற்படக்கூடாதுன்றது தான் இந்த சட்டத்துடைய முதன்மையான நோக்கமே. இப்படி உதவி செய்யறவங்க தாங்களாகவே விருப்பப்பட்டு சாட்சி சொல்றாங்க அப்படின்னா அவங்க சாட்சி சொல்லலாம். ஆனால் அவங்களை கட்டாயப்படுத்த முடியாது. காவல்துறையினர் அவர்களை கட்டாயப்படுத்தி சாட்சி சொல்ல வைக்க முடியாது. அந்த மாதிரி சாட்சி சொல்லும் போது ஒரு மிகுந்த மரியாதையோடு அவங்கள அழைச்சிட்டு ஒரு முறை மட்டும் அவங்க சாட்சி சொல்வதற்கு சட்டத்தில் இடம் இருக்கு. இதுவும் அவங்க விருப்பப்பட்டால் மட்டும்தான். அதாவது உதவி செஞ்சவங்க விருப்பப்பட்டு நான் சாட்சி சொல்றேன்னு சொன்னாங்கன்னா தான் அவங்க வரலாம், மற்றபடி அவங்க வரணும் அவசியம் இல்லை. இப்போ ஒரு விபத்து நடக்குதுன்னா அங்கே உடனடியாக ஒரு உதவி செய்யறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால நிறைய உயிர்கள் காப்பாற்றப்படலாம். இந்த தயக்கத்தினால யாரும் உதவி செய்யாமல் போயிடக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு முக்கியமான சட்டத்தை கவர்மெண்ட் ஏற்றிருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய மாணவர்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே இதை பற்றி சொல்லுங்கள்.
குறிப்பாக நீங்கள் ஒரு என்எஸ்எஸ் வாலண்டியராக இருந்தீங்கன்னா இதை பற்றி உங்கள் என்எஸ்எஸ் வாலண்டியர்ஸ் மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் சொல்லுங்கள். அதை பற்றி ஒரு எஜுகேட் பண்ணுங்கள். இது வந்து நம்மளுடைய ரைட்ஸு, நம்ம ஹெல்ப் பண்ணுறதுன்றது நம்மளுடைய ரைட்ஸுன்னு சொல்லுங்கள். இதை பற்றி ஒரு ஒர்க் ஷாப்பு, செமினார்ஸு, இல்லை ஸ்ட்ரீட்டில் வந்து ட்ராமா மாதிரி பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரிலாம் பண்ணுங்கள். இதை மற்றவங்களுக்கு தெரிவிக்கிற விதமாக ஒரு போஸ்டர்ஸு இல்லைனா அந்த பேம்ப்ளெட்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி கொடுங்க. சோஷியல் மீடியாவில் இதை பற்றியான அவேர்னஸை நீங்கள் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுங்க. ஃபஸ்ட் எய்டு ட்ரைனிங் கற்றுக்குங்க. கற்றுக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா ஹெல்ப் பண்ணிங்கன்னா அது இன்னும் ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஒவ்வொரு ஃபஸ்ட் எய்ட் ட்ரைனிங்லேயும் இதை பற்றி நல்லா சொல்லிக் கொடுக்குறாங்க. குட் சமரிட்டன்னா என்ன, அதனால் நீங்கள் எந்த வித பாதிப்புக்கும் உள்ளாக மாட்டீங்க அப்படின்றதும் அவங்க நல்லா தெளிவாக சொல்லிக் கொடுக்குறாங்க. என்எஸ்எஸ் வாலண்டியருடைய இன்னொரு முக்கியமான வேலை என்னென்னா, நல்ல விஷயங்களை 4 பேருக்கு எடுத்து செல்லணும். நிறைய மக்கள் இதை பற்றி தெரியாமல் இருக்காங்க, அவங்களுக்கும் இதை பற்றி நம்ம எடுத்து சொல்லணும். இது நம்முடைய முக்கியமான கடமையாகும். இப்படி செய்யறதுனால என்எஸ்எஸ் வாலண்டியர்ஸ்க்கு என்ன கிடைக்குன்னா, ஒரு தலைமை பண்பு இது டெவலப் ஆகும். சமுதாயத்தில் நம்ம உண்மையாக ஒரு தன்னார்வலராக நம்ம ஒரு தொண்டு செஞ்சோம் அப்படின்னு ஒரு நல் மதிப்பு கிடைக்கும். அதே மாதிரி இதை வந்து ஒரு அரசாங்கமும் இந்த மாதிரி உதவி செய்கிறவங்கள கௌரவிச்சு பல விருதுகளையும் கொடுக்குறாங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது உங்கள் நண்பர்களுக்கும் மற்ற ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மூலிமா ஒவ்வொரு நாளும் நம்ம நாட்டில் நடக்கக்கூடிய ரோடு ஆக்சிடெண்ட்டில் நிறைய பேர் காப்பாற்றப்படுவாங்க அப்படின்றத நம்ம நம்புவோம். நன்றி.